பார்க்கணும் போல இருக்குடா. உன்னை என்னன்னு சொல்லி கூட்டு போறது? தேவதை மாதிரி நல்லா செவ செவன்னு ஒரு அழகான பொண்ணு. யாரு? நீயே. ம், அவசரப்படாதீங்க டாக்டர். தாத்தாவே இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. மெதுவா நம்ம லவ் எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே. ஐயோ, கிரீஸ் மண்டையன். கிரீஸ் மண்டையனா? யாரு? அங்க இருக்கானே ப்ளூ கலர் சட்டு, அவன் தான் எங்க ப்ராஜெக்ட் மேனேஜர். அதுக்கே நீ ஒளியிற? ஐயோ, எனக்கு டிசென்ட்ரின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு தான் உன்னைய பார்க்கவே வந்திருக்கேன். இப்போ அவன் என்னை பார்த்தேன் உண்மையிலே போயிடும். பாத்தியா? ஹலோ கிரீஸ் மண்டையா. ஐயோ வாடி. What darling? What happened? ஒரே ஒரு chicken. No darling. Move fast. ஹலோ கிரீஸ் மண்டையா. மறுபடியும் கூப்பிடவா? பத்மஸ்ரீ டாக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள். காலிங் பெல் இருக்கிறப்ப யாரு கதை உடைக்கிறது? யாரு? தமிழோட தாத்தா. அதுக்கு சாதம் அடிச்சுட்டேன், பேர் ஆஃபீஸுக்கு போயிட்டான். ஆனால் ஒரு தாளுக்கு என்னது குழம்பு வைக்கலாம்னு உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு பாட்டு வந்தேன். கொஞ்சம் குழம்பு கூட. கோ அண்ட் ஆஸ்க் தி செக்யூரிட்டி. என்னது இது? எங்கிட்ட சுத்தம் ஒரே மாதிரியா இருக்கு. எப்படி வீட்டுக்கு போகணும்னு தெரியலையே. சரியான கிராக்கி ஒன்று மாட்டிக்கிச்சு. ஊறிவிட வேண்டியதான். ஐயா வணக்கங்கய்யா. ஊர் திண்டிவனம். சின்ன வேலைச்சுமே மெட்ராஸ் வந்தேன். பஸ்ஸில் வருஷத்தில் பர்ஸ் அடிச்சிட்டாங்க. ஆட்டாட்டா. ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஊர் போய் சேர்ந்துருவேன். இது எப்படி? ஏயா வயசு பையன் உஷாராக இருக்கிறது இல்லை நீ. இந்தா சுதாரண ஊருக்கு போச்சாரு. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. தாத்தா, என்ன தாத்தா இங்கே நிற்கிறீங்க? தம்பி யாருன்னு தெரியலையே. தமிழ் சாருடைய தாத்தா தானே நீங்க? ஆமாய்யா. நான் அந்த ஃப்ளாட்டில் தான் பிளம்பராக வேலை செய்கிறேன் தாத்தா. அப்படியா? சரியா சரியா. ஒன்றும்ல, பொங்கச்சாம வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா எல்லா கட்டணம் ஒரே மாதிரியா இருக்கு. ஒன்றும் புரிய விட மாட்டேங்குதுயா. நான் இங்கே தான் தாத்தா போகிறேன், வாங்க போகலாம். சரியா. தாத்தா, எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? காலையில் கதவை உடச்சிருந்தீங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா? அப்படியா? அது ஒன்றும் இல்லையா, கொஞ்சோட குழம்பு விடுறது கேட்க போயிருந்தேன். மூஞ்சி அடிச்சுமா கதவை சாத்திப்பிட்டியா? ஏயா சிரிக்கிற? தாத்தா, இங்கே எல்லாம் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அவன் ஓடுற வேகத்தில் பொண்டாட்டி பிள்ளைய கீழே வந்தா கூட ஏறி மிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. காலையில் போய் குழம்பு கேட்டீங்களே, அவன் பேர் அன்பு. அவன் இருக்கானே, எச்சி கை மட்டும் இல்லை, கழுவுன கையில் கூட காக்க விட்ட மாட்டா தாத்தா. சரியான கஞ்ச பிரச்சனை. இன்னொருத்தங்க இருக்காங்க தாத்தா, ஆத்தாக்காரி எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை கட்டி எழுதிட்டு இருக்கேன். அப்பேங்கார எப்போ பார்த்தாலும் லேப்டாப்பை கட்டி எழுதிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் இந்த பிள்ளைய கண்டுக்கிறதே கிடையாது தாத்தா. இவங்க இப்படியா? உங்கள் வீட்டுக்கு நேர்மை வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்குது தாத்தா. 2மே சின்னஞ்சிருச்சுங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு குத்தமிட்டு சொந்த பந்தம்லாம் சேர்ந்து ஒதுக்கி வச்சிச்சு தாத்தா. அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியாயிருமையா. இந்த ஊரில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி தாத்தா. ஆமாம், உனக்கு குழந்தை விட்டு நான் ஒரு ஒண்டி கேட்டேன், பொழப்ப தேடி மெட்ராஸுக்கு வந்தேன். புலம்பரம் அப்படியே பொழப்பு ஓடிட்டு இருக்கு தாத்தா. என்ன தாத்தா மண்பானையெல்லாம் வாங்கி வச்சிருக்க? பானை தண்ணி குடிச்சா தாயா தண்ணி குடித்த மாதிரியே இருக்கு. இங்கே வந்து நீ மாறல தாத்தா. என்ன பண்ணுற? படுக்கிறதுக்கு மேலே வந்து படு தாத்தா. உனக்காக தான் இங்கே விரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மெத்தையிலலாம் படுத்தா மேல் வலிலாம் நல்லா புசு புசுன்னு இருக்கும். உட்கார் தாத்தா. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினேன். நம்ம அனுப்பானடியில் மளிகை கடை வச்சிருக்கானே, வழுக்க மாட்டேன். ஆமாம், அவன் பொண்ணை நீ கட்டிக்கணும்னே ஆளுக்கு மேலே ஆள் அனுப்பி தாக்கல் சொல்லிட்டு இருந்தியான். நானும் போய் பார்த்தேன். பொண்ணு கிழிமா இருப்பா. 30 பவுனாக போகிறோன்றியான். மளிகை கடையை உன் பேரில் எழுதி வைக்கிறோம்ட்டான். நானும் சரின்ட்டேன். பொண்ணை நீ கட்டிக்க, கடையை நான் வச்சுக்கிறேன். என்ன சொல்ற தாத்தா? சொல்கிறேன்னு கோச்சுக்காத. என்னை ஒரு பொண்ணு விரும்புது. ரொம்ப நல்ல பொண்ணு தாத்தா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு. நீ மட்டும் பாட்டியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்ல? எல்லாரும் என் கலவை மாதிரி யார முடியுமா தாத்தா? கிளவிய பார்த்தா இந்த பொண்ணை பார்க்க வேணாம், இந்த பொண்ணை பார்த்தா கிளவிய பார்க்க வேணாம். அச்சு அசலு கிளவி மாதிரியே இருப்பா தாத்தா.
மலரும் நினைவுகளா? கொஞ்சம் நைனா. நாளைக்கு போய் அந்த பொண்ணை பார்த்துருவோம். பாத்துருவோம். சரி. இன்னைக்கு உங்க காலேஜ்ல ஃபங்க்ஷன் தாத்தா. என்னடி ஆள் எப்ப பார்த்தாலும் ஒரு பெருசோடவே சுத்திட்டு இருக்கான். சும்மா ரெடி, அது அவங்க தாத்தா. வணக்கம் வணக்கம். தாத்தா நான் சொல்லல, அந்த பொண்ணு இரு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த இருக்கால சரோஜாவை எனக்கா அன்பு படத்துல எங்க இருக்க சரோஜாவை ஜோடி மாதிரி எப்படி ஒரு ஜோடி பொறுத்த? தாத்தா அந்த பொண்ணு இல்ல, அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு. குஞ்சினா கிளவி மாதிரிதான் இருக்கா. தாத்தா அது என்ன தாத்தா குஞ்சு நைனா? அது ஒண்ணு கொஞ்சம் 5 வயசு வரைக்கும் டவுசரே போட மாட்டியா? சட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு கிங்கிரி வகையில் சுத்திக்கிட்டே இருக்கியா? எங்க ஊர் பொம்பளை எல்லாரும் குஞ்சு நைனா கொஞ்சம் ஆளுங்க. என் குஞ்சு நைனா. நீங்க தான் அந்த காலத்து ஆளாச்சு தாத்தா. எப்படி இந்த லவ் மேரேஜ்க்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க? ஊர்ல பொண்ணுலாம் பார்த்து முடிவு பண்ணி வச்சிருந்தாத்தா, அதுவும் மளிகை கடையோட. ஆனா இவன்ட்ட வந்து சொன்னா அங்க ஒரு பொண்ணை காதலிக்கணும்னு சொல்லிவிட்டியா? நமக்கு பேர சந்தோஷம் தான் முக்கியம். அதான் கழுதை கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டேன். தாத்தா வாங்க தாத்தா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போலாம். ஏய் வா போலாம். என்னடா நினைச்சிட்டு இருக்கறோம் தாத்தா? அவளை சரோஜா தேவிங்கிறாரு, என்னை பார்த்தா கிழவிங்கிறாரு, கழுதிக்கு கட்டி வச்சிருவோங்கிறாரு. அவர் எப்பவுமே அப்படிதான் யதார்த்தமா பேசுவாரு. இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க. எது இது யதார்த்தமா பேசுறதா? இங்க பேர் இன்னும் 3 மாசம் இங்கே தான் இருக்க போறாரு. போக போக நீயே அவரை பத்தி புரிஞ்சுக்குவ. வந்த ஒரு நாளைக்கே இப்படி, இன்னும் 3 மாசத்துக்கா? தேங்க்யூ சார். இந்தாங்க தாத்தா. வேப்பங்குச்சி இம்புட்டெல்லாம் உடைச்சிருக்கேன். எங்க உடைச்ச? கடையில் வாங்கினது 25 ரூபா தான். ஏயா வேப்பங்குச்சி போய் யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களா? நீ பல்லு விளக்க மரம் ஏறி உடைச்சியே வேப்பங்குச்சி, அதுக்கு விலை எவ்வளோ தெரியுமா? 5000 ரூபா. இனிமேல் எதா இருந்தாலும் என்கிட்ட கையில் தந்திப்படவா? குட் மார்னிங் சார். ஹாய் தமிழ், ப்ளீஸ் கம். பிஓயோட நியூ ப்ராஜெக்ட் தமிழ், டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். இன்னும் 1 மந்த்தில் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். 1 மந்த்தில் எப்படி சார் முடிக்க முடியும்? கொஞ்சம் டைம் கொடுங்க. ஐ ட்ரஸ்ட் யூ தமிழ். அது மட்டும் இல்லை, நீங்கள் போகிற யூஎஸ் கம்பெனியோட ப்ராஜெக்ட் தான் அது. இது உங்களுக்கு கிடைச்சிருக்க கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ். இதை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்கன்னா யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். அங்கேயே செட்டில் ஆகவும் சான்ஸ் இருக்கு. ஓகே சார். ஒரு கோக். ஹலோ. ஹலோ. என்ன சொல்லு. உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன, உன் தாத்தா ஊருக்கு போயிட்டாரா? லூசு, உனக்கு இன்னும் கோவம் தீரலையா? நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் யூஎஸ்லேயே செட்டில் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஹேய் சூப்பர்ரா சூப்பர். சாரி சார். அப்புறம் வழக்கம் போல. வழக்கம் போலனா? ஐ மிஸ் யூடா அதெல்லாம் சொல்லுவீல்ல, அதான். ஐ ரியலி மிஸ் யூடா. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஈவினிங் மீட் பண்ணலாமா? ராஜா வந்து புளியே அடக்கிட்டாராம். சாப்பிடுங்க. பூஜா, what are you doing here? Get up. Look here. If anybody gives you anything, will you have it? No. Split it now. Split it. உங்களை யார் இதெல்லாம் குழந்தை கொடுக்க சொன்னது? கண்டது குழந்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. Please don't behave like this. Come. தாத்தா நான் சொன்னேன்ல, அனாதை குழந்தைகளை வச்சுட்டு ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு. வாங்க. வணக்கங்க. இவர்தான் தாத்தா. தாத்தா இது நேத்திக்கடன் காசு இல்ல. சாமி செஞ்சா என்ன, அனாதை பிள்ளைகளுக்கு செஞ்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதாயா. ஐயா நன்றிங்களா. இந்த தம்பி போறாரா, இவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். தாத்தா அதெல்லாம் வேணாம் தாத்தா, அந்த ஆள் கொடுக்க மாட்டான். வாயில்லா ஜீவனுக்கே பார்த்து செய்கிறவன் 40 பிள்ளைய பசியாக கிடக்குன்னு விட்டுருவானா? நான் கேட்கணுவா? உங்கள் வீட்டுக்கு பால் காரம் வரானா பால் காரி வராளா? நீங்கள் ஏன் கேட்குறீங்க? சும்மா தான். தம்பி உன்னைத்தான் பார்க்க வந்தேன். இவர் 40 அனாதை பிள்ளைகளை வச்சு ஆசிரமம் நடத்துகிறாரு. யாராவது உதவி செய்ய. ஹெல்ப்னு கேட்டுன்னு உள்ளே வர வேண்டியது. தனியாக இருக்கிற பொம்பளைங்க குழந்தைங்க கிட்ட செயின் அத்துட்டு போக வேண்டியது. ஃப்ராடு பசங்க.
இப்போல்லாம் இந்த மாதிரி ஃப்ராடுங்க உங்களை பார்த்து தான் உள்ளே வராங்க. முதல்ல இங்கே இருக்கிறப்போ ஃப்ளாட்ஸ் ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வந்துட்டானுங்க அதை கொடு இதை கொடுங்க. நீங்க வருத்தப்படாதீங்க, அவர் தெரியாம பேசிட்டாரு. என் பேரன் பெரிய அதிகாரியா இருக்கான். நான் அவன்கிட்ட சொல்லி குழந்தை ஹெல்ப் பண்ண வாங்கி தரேன். இதுவும் ஒன்று வாங்கிக்கலாமா? கல்யாணத்துக்கு அப்புறம். வெக்கம். ஏய், அந்த ரெட் கலர் சுடிதார் நல்லா இருக்குல்ல? ரெட்டா? எந்த ரெட்டு? நான் ஒன்றும் பார்க்கலையா? சும்மா சொல்லுடா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ரெட்டோட கிரீன் நல்லா இருக்கு. ஏ கார்த்தியா, ஷோ இப்போ சொல்லுன்றியா சொல்ல வேணான்றியா? நான் அப்படிதான் சொல்வேன், நீ தான் பிடிக்கலன்னு சொல்லணும். உன்னை தவிர வேற யாரையும் பிடிக்காது, போதுமா? இந்த ஷர்ட் பிடிச்சிருக்கா? யாருக்கு? உனக்கு தான். எனக்கா? ஏன்? நாளைக்கு எனக்கு பர்த்டே. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு ஞாபகம் இருந்தா தானே மறக்கிறதுக்கு. பாப்பா, நாளைக்கு இந்த ஷர்ட்டை போட்டுட்டு கோயிலுக்கு வா. வந்துடுறேன். எதுக்கு காட்டுக்குள்ள போவானே, பாம்புட்ட கடி வாங்குவானே. தாத்தா வாயா சாரணா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லது. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். யாத்த பாலநாகமா எப்பவும் உனக்கு துணையா இருப்பான். என்னையா சாரணா, பிறந்த நாள் ரொம்ப பழைய சட்டையை போட்டிருக்க. கொஞ்சம் இருந்த வரேன். இங்கே தான் வச்சுருந்தோம். இந்தா இதை போட்டுக்க தாத்தா. போட்டுக்கையா, நீயும் பேரன் தானே. சட்டையை வேற காணும். இந்த முட்டை கண்ணிக்கு தெரிஞ்ச கொன்றுவாளே. குஞ்சுனேனா, என்னையா தேடிட்டு இருக்க? புது சட்டை தாத்தா, கட்டில் வச்சிருந்தேன், எங்கன்னு தெரியல. சார் இந்த சட்டையான்னு பாருங்க. பிறந்த நாள்னு சொன்னேன், தாத்தா சட்டை கொடுத்தாரு. நீங்கள் என்ன சார் கொடுக்க போறீங்க? கையை தான் கொடுக்கணும். ஹேப்பி பர்த்டே. ஏன்டி இப்படி முறைக்கிற? உண்மையிலே நீ வாங்கி கொடுத்த சட்டையை பைக்கில் வச்சுட்டு உனக்காக கிஃப்ட் வாங்கலான்னு கடைக்குள்ளே போயிட்டு வெளில வந்து பார்க்குறேன், அதுக்குள்ளே எவனோ சட்டை ஆட்டை போட்டு போயிட்டாங்க. இங்கே பார், கிஃப்ட்டு உனக்காக வாங்கினது. என்னடா இது? நீ நிஜமாவே 1,00,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறியா? என்னடி எப்படி கேட்டுப்புட்டா? உனக்காக உலகத்திலே அழகான கிஃப்ட் வாங்கலான்னு ஆசைப்பட்டேன். அதில் தெரியும் பாரேன். ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரியே அழகா தான் இருக்கு. அழகா தான் இருக்கேன். 5 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கி கொடுத்து அழகா இருக்குன்னா விழுந்துருவாள். என்ன நீ எடுத்து கொடுத்த சட்டை மாதிரியே போட்டு வரான்? ஒருவேளை அவனும் அதே கடையில் எடுத்துருப்பானோ? என் பேரனும் பேத்தி எல்லாரும் மட்டும் என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? கார்த்தியாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. என் பேத்திக்கு ஹாப்பி பர்த்டேயா? நம்ம சரணாக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள், அதான் கோயிலுக்கு வந்தோம். அத்தா காலையில பேரன்ட்ட வந்து பிறந்த நாள்னு சொன்னோன்னே புசுக்குன்னு பூச்செட்டி கையில் கொடுத்து விட்டா. கொடுக்கறதுல கர்ணனுக்கும் தருமனுக்கும் தம்பி என் பேர பிள்ளை. அர்ச்சனை ஆரம்பிச்சு வாசலா போலாம். ஏன் தாத்தா பேரை மேலே இவ்வளோ பாசம் வச்சுக்கிங்களே, வேறு எப்படி வெளிநாடு போக சமைச்சிங்க? நல்லா படிச்சிருக்கேன், கடல் கடந்து போய் சம்பாதிக்கிட்டேன். அவன் பிள்ளோட்டியதுக்கு உதவும்ல, அது நமக்கு பெருமை. சிக்னல் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதே.
போட்டிருக்கிற குண்டி துணி வெளியே தெரியுது, ஒரு அருவாக்கரை வச்சு கட்ட தெரியல, எரும மண்படி தெரியல. உன் வீடு எங்கத்தான் இருக்கு? 2 ஸ்டாப் தள்ளி தாத்தா. சரணா, ஒரு ஆட்டோ பிடியா. உங்க அப்பாவை கூப்பிடுத்தா. டாடி, இன்னைக்கு இவங்க அப்பனுக்கு தீபாவளி தான். டாடி ஒரு நிமிஷம் தாத்தா, இதோ வந்துடுறேன். டாடி. ஆஹா, இன்னைக்கு நமக்கு தான் தீபாவளி. இவ வேற பணமர அவசரத்துக்கு இருக்கியா? தாத்தா, நான் வேணுமா ஆட்டோவில் வெயிட் பண்ணட்டுமா? தாத்தா, இவர் தான் எங்க அப்பா. ஆத்தி, வயசு புள்ளைக்கு இப்படி அரங்குற துணியை போட்டு வெளியே அனுப்புறது? காலம் கெட்டு போய் கிடக்கு, புள்ள வளர்க்குறான் புள்ள. இனிமே அந்த புள்ள எங்கேயாவது அரங்குற துணியோட சுத்துறத பார்த்தேன், பல்லு 32 கழட்டி கையில் கொடுத்துருவோம் படுவா. வாசா, நான் போலாம். என்ன தாத்தா, போலீஸ்காரனை போய் அடிச்சு விட்ட? போலீஸ்காரனா அவனுக்கு ஒரு மனசு இருக்குல்ல, அவனுக்கு ஒரு பந்த பாசம் இருக்கும்ல. பொம்பளை பிள்ளை விஷயம் கிடையாது. நாளைக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு ஆயிடுச்சுன்னா அவளை மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். இங்கே பார், எது எப்படியோ நம்ம மனசுக்கு சரின்னு போகிறதா சொல்லிவிட வேண்டியது தான். அதுக்கு மேலே என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க, விடு பார்த்துக்கலாம்.